வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியும் அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல சில குணங்கள், துலாம் ராசியோட குணங்கள் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக துலாம் ராசி அப்படின்னாலே நேர்மை, நீதி, நியாயம்,
அப்படின்னு ரொம்ப கட்டுப்பாட்டோட வாழ்கின்ற ஒரு தன்மை இருக்கும். சில சமயங்களில் அவங்களோட நீதி, அவங்களோட நியாயம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் இருக்கும். அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை அதிபதி சுக்கிரன். பொதுவாக இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னாலும் எல்லாரும் இவங்க கிட்ட நெருங்கி வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கமே காட்டுவாங்க. ஏன்னா தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, வேண்டியவங்க, வேண்டாதவங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. தங்களுடைய கொள்கைகளை, தங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை தடாலடியாக சொல்லிவிடுகின்ற தன்மை இருக்கும். இதுதான் என்னோட கொள்கை, இது நான் இப்படி தான் இருப்பேன், இதுதான் நியாயம், மற்றவங்க செய்கிறதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்போது இவங்களோட வார்த்தை பிரயோகம் அப்படிங்கிறது நிறைய பேரை காயப்படுத்தியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்களோட கருத்தில் 99% நியாயம் இருந்தாலுமே அந்த கருத்தை இவங்க சொல்கிற விதம் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மனசை பாதிக்கும். அப்போ இவங்க கருத்து அவங்களுக்கு எடுபடாது, அல்லது இவங்க கருத்து அவங்க ஏற்றுக்கிற சூழ்நிலை வராது, அல்லது இந்த இவங்களோட நியாயமான கருத்துக்களை அவங்க ஏற்றுக்க விரும்ப மாட்டாங்க. இவங்க சொன்னதுனாலேயே எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் தங்களுடைய குணாதிசயங்களை மாற்றிக்கணும். கோபம் வரும்போது கண்ணு மண்ணு தெரியாமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை வார்த்தை, ஏன்னா 2வது வீட்டு அதிபதி செவ்வாய், வார்த்தை இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. மற்றவங்களை எந்த விதத்திலாவது பாதிக்கும் அப்படின்னா மெதுவாக நிதானமாக மற்றவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் பேசணும் அப்படின்னு இருக்கணும். மிக முக்கியமானது துலாம் ராசியை பொறுத்தவரை வாக்குஸ்தானம் தான், பேச்சு தான். அந்த பேச்சில் இவங்க போடுற அடைமொழி, இவங்க பேசுகிறதுக்கு மற்றவங்களோட பாராட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுகின்ற ஒரு வேகம், இது எல்லாமே இவங்களுக்கு எதிராக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 2வது, இவங்க எல்லா விஷயத்திலுமே ஒரு கால்குலேட்டிவாக இருப்பாங்க. தன்னோட விஷயம் அப்படின்னா அதிகமாக செலவழிக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்களுக்காக அப்படிங்கும்போது கொஞ்சம் கையை சுருக்கிட்டு கஞ்சத்தனமாக செலவு செய்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் தயாள குணம் அதிகமாக இருக்கும். 4 பேருக்கு உதவி செய்யணும்னா கொஞ்சம் கூட கணக்கு பார்க்காம உதவி செய்கின்ற தன்மை இருக்கும். இவங்களோட குணாதிசயங்கள் சுக்கிரன் அதிபதியான காரணத்தினால ஏதாவது ஒரு விஷயத்தில் இவங்க கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். 4 பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருக்கும். பேச்சில் நகைச்சுவை அதிகமாக இருக்கும். அடுத்ததா இந்த 2026 இந்த துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடையப் போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 9வது வீட்டில் மிதுன ராசியிலிருந்து பலன்களை தரப்போகிறார். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் 3 நிலைகளில் இருந்து பலனை தரப்போகிறார். மார்ச் மாதம் 11ஆம் தேதி வரை வக்ர கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். மிதுன ராசியிலே வக்ர கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்புறம் மார்ச்லேருந்து ஜூலை வரைக்கும் நேர்கதியில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். 3வதாக கடகராசியில் உச்சனாக, அதாவது துலாம் ராசிக்கு 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த வக்ர கதியில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த காலகட்டம் 9வது வீடு அப்படிங்கிறதுனால உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவன செறிவை ஏற்படாமல் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் 10வது வீட்டுக்கு குரு பகவான் உச்சனாக வருகின்ற அந்த காலகட்டம் ஜூலைக்கு பிறகு மிக அற்புதமான பலன்களை பெறுவார்கள். வேலை விஷயமா இருக்கட்டும், பதவி உயர்வாக இருக்கட்டும், ஊதிய உயர்வாக இருக்கட்டும், அல்லது பணம் சேருகின்ற வகையில் மிக சிறப்பான பலன்களை பெறுவார்கள். ஏன்னா 10வது வீட்டில் குரு பகவான் உச்சனாக இருக்கிறார். 10ங்கிறது ஜீவனஸ்தானம், வேலை சம்பந்தமான அழுத்தங்கள். பொதுவாக கையில் பணம் புரளும் போது பெரிய மன அழுத்தங்கள்லாம் இருக்காது, குறைஞ்சிடும்.
அதே நேரத்தில் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் 3 மற்றும் 6வது வீட்டுக்குரியவர். அவர் உச்சமாக இருக்கிறதுங்கிறது புதிய புதிய முயற்சிகளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இளைய சகோதரர் மூலமாக நன்மைகளை பெற செய்வார். அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, அல்ல ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிற மாணவர்கள், அல்லது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஜூலை மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு ஐடி மற்றும் கம்யூனிகேஷன் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றமான மேன்மையான காலமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கார், குருவோட வீட்டில் உட்கார்ந்துருக்கார். ரொம்ப அற்புதமான அமைப்பு. 3, 6, 11 சனிக்கு சிறப்பான இடம்தான். நோய்க்காரகன் நோய் ஸ்தானத்திலே இருக்கா அப்படிங்கிற ஒரே ஒரு கவலை, அது மாத்திரம்தான். உடல் ரீதியான குறைபாடுகளாக கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது உடனே அதுக்கான சிகிச்சைகளை எடுத்துக்கணும். அலட்சியமாக நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகளை கவனம் இல்லாமல் விட்டுறக்கூடாது. மற்றபடி சனி பகவான் 6வது வீட்டில் இருந்து மிக அற்புதமான பகைவர்களை வெல்லக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் நம்மளை பகையாக பார்த்தவங்க கூட நம்மக்கிட்ட நட்பாக வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். கடன் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுகின்ற ஒரு சூழ்நிலையை கூட பார்க்கலாம். சில பேர் கடன் வாங்கி வீடு வாங்குகின்ற ஒரு அமைப்பு இருக்கும், அல்லது சில பேர் கடன் வாங்கி தங்களுடைய இருக்கிற வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி புதிய வளர்ச்சியுற்ற ஒரு தன்மையில் பார்ப்பாங்க. புதுமையாக இருக்கிற மாதிரி வீடுகளை நவீன மயமாக்கி சந்தோஷமாக வாழ்கின்ற சூழ்நிலை பார்க்கலாம். ராகு பகவானை பொறுத்தவரை 5வது வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கலாம். அவங்களோட பிரம்மாண்டமான எதிர்பார்ப்புகள், அவங்களோட பிரம்மாண்டமான முயற்சிகள் நமக்கு ஒரு விதமான பயத்தை, கிளியை ஏற்படுத்தலாம். என்னடா இப்படி பண்ணுறாங்களே, பெரிய செலவாக வச்சுருவாங்களோ, இது தேவைதானா அப்படிங்கிற மாதிரியான சில எண்ண ஓட்டங்கள் வரும். 11வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்திருப்பது, லாபஸ்தானத்தில் கேது அல்லது தீய கிரகங்கள் உபஜயஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு தான். அப்படி கோச்சாரப்படி கேது பகவான் 11வது வீட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிறைய தாராளமான கோயில் திருப்பணிகள், ஏழைகளுக்கு உதவுறது போன்ற விஷயங்களை எடுத்து செய்யலாம். அதே நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டிங் மூலமாக கொஞ்சம் பண வரவு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கோ இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆகவே துலாம் ராசியை பொறுத்தவரை 2026 75% மேலே சிறப்பாக இருக்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்கள பொறுத்தவரை குரு, சனி, ராகு, கேது 4 கிரகங்களுமே நன்மை தருகின்ற அமைப்பில் இருக்கார். எதுக்கு 75% அப்படின்னு சொன்னோம்னா, சனியினால் ஏற்படுகின்ற சில அசௌகரியங்களை நம்ம இங்கே எடுத்துக்கணும். சனி முழுவதுமாக 100% நல்ல பலனை மாத்திரம் தரப்போகிறதில்லை, கொஞ்சம் கலப்படமான பலனை தரப்போகிறார். சனி சம்பந்தப்பட்ட காரகங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி 2024 சூப்பராக இருக்க போகிறது துலாம் ராசி என்பர்களுக்கு. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய குணாதிசயங்களை மேலோட்டமாக பார்க்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் அற்புதமாக திட்டமிடக்கூடியவர்கள். சில சமயம் சாதனை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் பிறந்திருக்காங்களோ அப்படின்னு கூட தோணும். ஆனால் மனசுக்குள்ள கௌரவம் பாராட்டுகின்றவர்களாக இருப்பார்கள். யாருக்கும் விட்டு கொடுக்கறதெல்லாம் இவங்க சரித்திரத்திலே கிடையாது. புகழ் மீது ஒரு மயக்கம் இருக்கும். ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே நம்ம மற்றவங்களோட குறைகளை சுட்டி காட்டும் போது ஒரு நியாயம் இருக்கணும். இவங்க பக்கம் நியாயம் இருந்தாலும் அதை நாசூக்கா சுட்டி காட்ட மாட்டாங்க. பலர் முன்னணியில் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றவர்களாக இருப்பார்கள்.
தப்பு செஞ்சால் உடனே சொல்லிடணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க ஒரு பக்குவப்படுத்துகின்ற சூழ்நிலைலாம் தெரியாது. தப்புன்னா தப்பு, அது யாராக இருந்தாலும் முகத்துக்கு நேராக விமர்சனம் செய்யாமல் தூக்கம் வராது. பொதுவாக இவங்க மற்றவங்களோட ஆலோசனைகளை பெற விரும்ப மாட்டார்கள். தனக்குன்னு ஒரு பெரிய சிந்தனை இருக்கும், அந்த சிந்தனைப்படி செயல்படுவதையே அவர்கள் விரும்புவார்கள். அதில் தோல்வியோ வெற்றியோ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்ற பக்குவம் இருக்கும். வேகமாக செயல்படுவார்கள். அதே நேரத்தில் சண்டைக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் வந்த சண்டையை விட மாட்டாங்க. இவங்களால பூமாதேவியாக இருக்கவும் முடியும், அதே நேரத்தில் பத்திரகாளியாக மாறவும் முடியும். கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வாங்க. இவங்க கையில் பணம் தங்கிறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அதே நேரத்தில் அதிகாரம் மிக்க பதவிகள் இவங்களுக்கு ரொம்ப நல்ல செட் ஆகும். ரொம்ப சூடான உடம்பு, செவ்வாய் அதிபதியான காரணத்தினால் சூடு சம்பந்தமான உடல் குறைபாடுகள் வரும். உதாரணமாக சொல்லணும்னா தலைவலி, அதே நேரத்தில் நரம்பு தளர்ச்சி, மூட்டு வலி போன்றவைகள் வரலாம். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அளவுக்கு மீறி சிந்திக்கின்ற காரணத்தினால் மூளை சம்பந்தமான ஏதாவது குறைபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதுங்கிறது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். இப்போ இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறதுன்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். அதுவும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வக்ரகதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கிய குரு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். மார்ச் வரைக்கும் வக்ரகதியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதுக்கப்புறம் ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகின்றார். திரும்ப அக்டோபர் அதிசாரம், அடுத்த ஜனவரி வக்ரகதி. இப்படி குரு பகவான் 4 மாசத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய குணாதிசயங்களை மாற்றுகின்ற வகையில் சஞ்சாரம் செய்கின்றார். சனி பகவானை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு 5வது வீட்டிலிருந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரப்போகின்றார். 4வது வீட்டில் ராகுவும், அதே நேரத்தில் 10வது வீட்டில் கேது பகவானும் இருந்து பலன்களை தர இருக்கின்றார்கள். குருவோட பலனை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் 4 விதமான பலன்களை தர இருக்கின்றார். இப்போ ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் சஞ்சாரம் செய்கின்றார். அதுவும் உச்சனாக கடகராசியிலும் அதன் பிறகு மிதுன ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார் வக்கரமாக. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் சாதாரணமாக சஞ்சாரம் செய்து ஜூன் மாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கேயும் அக்டோபர் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு போய் சிம்ம ராசியிலேருந்து மீண்டும் வக்கரமாக வரார். அப்போது 2-3 பலாபலன்கள், 2-3 விதமான பலாபலன்களை குரு பகவான் தர இருக்கின்றார். விருச்சிக ராசியை பொறுத்தவரை பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவு செய்யறதுக்கு தயாராகவே இருப்பாங்க. பொதுவாக அவங்க வருமானத்தை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, செலவை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனாலும் இந்த 2026 முழுவதுமே விருச்சிக ராசிக்கு கையில் தாராளமாக பணம் புரளும். நிறைய புதிய புதிய விஷயங்களை செலவு செய்வார்கள். வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, எங்கேயாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறது, அல்லது புதுசாக ஒரு வண்டி வாங்கிறது, கார் வாங்கிறது, வாகனம் போன்ற எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் பணத்தை செலவழிக்கின்ற வருடமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 5வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள்
அதே நேரத்தில் சனி பகவான் 5வது இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்து வருவதில் ஏதாவது தடை இருக்கும், அல்லது சிலருக்கு காதல் போன்ற அனுபவங்கள் சில மன கலேசத்தை ஏற்படுத்தும், மனசுல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். தெரியாம போய் மாட்டின்ட்டோமோ அப்படின்னு ஒரு கவலையை தருகின்ற காலகட்டமாக இருக்கும். 5வது இடம் என்பது புத்திரர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம். ஆகவே புத்திரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் மனசு சங்கடப்படுகின்ற சம்பவங்கள் நடக்கும், அல்லது அவர்களை பற்றிய கவலை மனசுல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 4வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறது பிரம்மாண்டத்தை தருகின்ற, அதே நேரத்தில் மாணவர்களுக்கு படிப்பிலிருந்து கவன சிதைவு ஆகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள், தங்களுடைய படிப்பை தாங்களே குறைத்துக் கொள்ளுகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். கேது பகவானை பொறுத்தவரை 10வது வீட்டில் இருந்தாலும் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்பட்டாலும், வரவேண்டிய பதவி உயர்வு தாமதமாக வந்தாலும் நிச்சயமாக கைக்கு வந்து சேருகின்ற ஒரு தன்மையை பார்க்கலாம். ஆகவே 2026 என்பது விருச்சிக ராசியை பொறுத்தவரை குரு பகவான் மிக சிறப்பான இடத்திலும், கேது பகவான் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற இடத்திலும் இருக்கின்றார்கள். ராகுவும் சனியும் சுமாரான பலனை தருகின்ற அமைப்பில் தான் இருக்கார். ஆகவே விருச்சிக ராசியை பொறுத்தவரை 60% சிறப்பான பலன்களை விருச்சிக ராசி என்பவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.